இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 2 சன்ஸ்கிரீன் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SPF 50 இந்த சன்ஸ்கிரீனையும் எல்டா எம்டி யூவி கிளியர் SPF 46 இந்த 2 சன்ஸ்கிரீனை பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. இந்த 50 னா என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 46 இருக்கு. சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து இந்த சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 46 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரோபென்சோன் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ற UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டிவ் செலக்ட் பாத்தீங்கன்னா 5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா செகண்டரி UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டோக்ரைலின் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இந்த ரெண்டு ரேஸையும் அப்சர்வ் பண்ற ஒரு ஃபில்டரா செயல்படுது. எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா, ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 9% இருக்கு. இது பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டரா வந்து செயல்படுது. மினரல் ஃபில்டரா வந்து செயல்பட்டு சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆக்டினோசைட் பாத்தீங்கன்னா 7.5% இருக்கு. இது வந்து கெமிக்கல் ஃபில்டரா செயல்பட்டு சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டோகோப்ரல் அசிட்டேட் அதாவது விட்டமின் E இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸை நியூட்ரலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த டிமித்திகான் இந்த இன்கிரிடியன்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் வந்து சில்கியாவும் ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் கிரேசியா இருக்கிறதுக்கும் இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. பீஸ்வாக்ஸ் இது பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த மாய்ச்சரை வந்து ரிடக்ஷன் பண்ண அதாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த பீஸ்வாக்ஸ் இன்கிரிடியன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா, நியாசினிமைட் அதாவது விட்டமின் B3 பாத்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர UV ரேஸ்னால சென்சிட்டிவ் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் ரெட்னஸ்லாம் ஏற்படும். அதை வந்து காம் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹைலூரனிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டீப் ஹைட்ரேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. லாக்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குது. அது மட்டும் இல்லாம விட்டமின் E பாத்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீனை வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயிலி, நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது இல்லாம நான் கிரேசி ஸ்ட்ரக்சரோட இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நான் கமிடோஜெனிக் அதாவது இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள சின்ன துளைகள் இருக்கும்ல அந்த துளைகளை வந்து கிளாக் பண்ணாம அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆறனால யாரெல்லாம் ஆயிலி அண்ட் நார்மல் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எந்த எக்ஸசிவ் ஆயில் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்றனால யாரெல்லாம் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்களும் இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SP50 இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். எப்படி பாத்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன்ல ஃபிராக்ரன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கனால யாரெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கலாம் தாராளமா இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ அது மட்டும் இல்லாம லைட் வெயிட்டாவும் இருக்கு. நான் கெமிடோஜெனிக் இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நான் கெமிடோஜெனிக்காவும் இருக்கு. ஆயில் ஃப்ரீ அது மட்டும் லைட் வெயிட்டா இருக்கனால யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீன் அதாவது இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒயிட் காஸ்ட் இல்லாம அப்சர்வ் ஆகுது. அதாவது ஜீரோ ஒயிட் காஸ்டோட இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகுது. எந்த ஒயிட் காஸ்டும் ஏற்படுத்தல. எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீன்ல ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமல் ஒயிட் காஸ்ட் அதாவது இந்த சன்ஸ்கிரீனை நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மினிமல் ஒயிட் காஸ்ட்ல வந்து அப்சர்வ் ஆறதா சொல்றாங்க. இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.